பண்றது? இந்த நேரத்துல ஆதி எதுக்காக ஃபோன் பண்றாரு? ஹலோ, எனக்கு இப்போ சூட தோசை வேணும். ஹாட் பாக்ஸ்ல தோசை ரெடியா இருக்கு, போட்டு சாப்பிடுங்க. என்னது? ஹாட் பாக்ஸில் இருக்கிறதுலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு சின்ன சின்னதா சூடா ரவுண்ட் தோசை வேணும். வந்து சுட்டு கொடு. எனக்கு தலை வலிக்குதுன்னு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்தேன். பாதி தூக்கத்துல எந்திரிச்சல, இன்னும் அதிகமா வலிக்குது. ஹாட் பாக்ஸ்ல இருக்கிறது வேண்டான்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆதி, ப்ளீஸ். என்ன என்ன மாமா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? எனக்கு இப்போ சூடா தோசை வேணும். என்ன மாமா இந்த டைம்ல ஃபோன் பண்ணி தோசை வேணும்னு கேக்குறீங்க? பசிக்கும் போது தானே கேட்க முடியும். இந்த நேரத்துல என்னால எப்படி அங்க வர முடியும்? அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கு தாலி கட்டின புருஷனா பசிக்குது தோசை வேணும்னு கேட்குறேன், நீ உடனே ஓடி வந்து தோசை சுட்டு கொடுத்து சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா அங்க இருந்தே பதில் சொல்லிட்டு இருக்க. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பார், எனக்கு பயங்கரமா பசிக்குது. இப்ப நீ வந்து தோசை சுட்டு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு கொலை பட்டினி தான். தண்ணி குடிச்சிட்டு தான் தூங்கணும். தண்ணி குடிச்சிட்டு எப்படி தூங்குறது? பரவாயில்ல, நான் இங்க பட்னியே படுக்கிறேன், நீ அங்க நிம்மதியா தூங்கு. நீங்க பட்னியோட படுத்திருக்கும் போது என்னால எப்படி மாமா நிம்மதியா தூங்க முடியும்? அப்போ உடனே கிளம்பி வந்து எனக்கு தோசை சுட்டு கொடு. ஹலோ ஹலோ, என்ன பதிலே காணோம்? சரி விடு, நான் இன்னைக்கு பட்னி தான் போல. நீ படுத்துங்க. மாமா இன்னைக்கு பார்வதி மேல அம்மா கோவப்பட்டு ப்ரோக்கு தேவையானது எல்லாமே மித்ராவை கவனிக்க சொல்லிட்டாங்களே. இத பத்தி இவ என்ன நினைக்கிறா, இவ மனசுல என்ன இருக்குன்னு நம்ம போட்டு வாங்குவோம். எப்படி ஆரம்பிக்கலாம்? ஐசு சொல்ல அருண். திடீர்னு நம்ம வீட்ல என்னென்னமோ நடக்குதுல்ல? நீ என்ன சொல்ற அருண்? அம்மா இன்னைக்கு பார்வதி கிட்ட நடந்துகிட்ட விதத்தை சொன்னேன். ஆமா அருண், நானும் இத பத்தி உன்கிட்ட பேசலான்னு இருந்தேன். அப்படியா? என்ன பேசணும்? ஆன்ட்டிய பத்தி பார்வதி பேச ஆரம்பிச்சதும், ஆன்ட்டிய பத்தி பார்வதி இந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீ மட்டுமா ஆச்சரியப்பட்ட? நான், ப்ரோ, அப்பா, நாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். எரிச்சல் அடைஞ்சது என்னவோ இந்த வனஜா சித்தியும் மித்ராவும் தான். பார்வதி சொல்றத கேட்டு ஆன்ட்டி சந்தோஷப்படுவாங்க, தன்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற பார்வதிய ஆன்ட்டி பாராட்டுவாங்கன்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத விதமா அவங்க டென்ஷன் ஆனது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆமா ஐசு, பார்வதி கிட்ட அம்மா இன்னைக்கு நடந்துகிட்டது ஒரு வினோதமா தான் இருந்துச்சு. அவங்க ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி அம்மா பார்வதி கிட்டலாம் இப்படிலாம் நடந்துகிட்டதே கிடையாது. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆன்ட்டியோட ஒவ்வொரு மூக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மத்தவங்கள மாதிரி ஆன்ட்டி எமோஷனல் ஆகி பேசுறவங்க கிடையாது. பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க மனசுல நிச்சயமா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. நீ என்ன சொல்ற ஐசு? பார்வதிக்கு ஏதோ ஒரு பெரிய சோதனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சோதனையில இருந்து
பார்வதி அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன ஐசு இப்படி ஒரு ஷாக் கொடுக்குற? பார்வதிக்கு யாரால சோதனை வரப்போகுது? ஆண்டியால தான். அவங்க தானே மனசுக்குள்ள ஏதோ திட்டத்தோட பார்வதி மேல கோவப்பட்டு பேசியிருக்காங்க. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு ஐசு? பார்வதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால பார்வதிக்கு என்ன சோதனை வந்தாலும் நான் பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் ஐசு. நீயே பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நான் மட்டும் பார்வதி கொண்டனா வேடிக்கை பார்த்துட்டா இருக்க போறேன். உன் கூட சேர்ந்து நானும் பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். ஓகே அருண், நம்ம 2 பேரும் எப்பவும் பார்வதிக்கு சப்போர்ட்டா இருப்போம். என்ன ஷாக் கொடுக்குற? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். நீங்க பட்னியோட படுத்துட்டு இருக்கேன்னு சொன்னதுமே என் தூக்கம்லாம் பறந்து போச்சு மாமா. புருஷனை பட்னி போட்டு எந்த பொண்டாட்டியால நிம்மதியா தூங்க முடியும்? அப்படி தூங்குனா அவன் நல்ல பொண்டாட்டியே இல்ல. ஆப்பிள் தான் இன்னைக்கு டின்னர்னு நினைச்சேன். நீ வந்துட்ட. தோசை சுட்டு கொடு. ம் ஆமா, உங்களுக்கு என்ன தோசை வேணும்? பிளைன் தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, பொடி தோசை, என்ன தோசை வேணும் சொல்லுங்க. எனக்கு இந்த தோசைலாம் வேண்டாம். லவர்ஸ் தோசை தான் வேணும். லவ்வர்ஸ் தோசையா? அப்படி ஒரு தோசையை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே மாமா. நீ மட்டும் தனியா சுட்டா அது பொண்டாட்டி தோசை. நீயும் நானும் சேர்ந்து சுட்டோம்னா அது லவர்ஸ் தோசை. எப்படி மாமா இப்படி புதுசு புதுசா யோசிக்கிறீங்க? இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி வருது? உன்னை பார்க்கும்போது, நீ என் பக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஐடியாலாம் தானா வரும். விளையாடாதீங்க மாமா. நானே யாராவது பார்த்தா என்ன ஆகும்னு பயந்துகிட்டே இருக்கேன். சரி, நீங்க போய் உட்காருங்க. நான் தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நீ பயப்படாத. ப்ரோ பிசினஸ்ல மட்டும் இல்ல, ரொமான்ஸ்ல கூட டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரே. நடக்கட்டும் நடக்கட்டும் ப்ரோ. அசத்து அசத்து. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கிச்சனை உங்க ரொமான்ஸ் ரூம் ஆக்கி கொட்டம் அடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை ஐயோ ப்ரோ, ரொமான்ஸ் பண்றதை சித்தி பார்த்துட்டாங்களே. இப்போ என்ன பண்றது? சரி, நான் உனக்காக ஸ்பெஷல் தோசை போட்டு தரவா? இப்படி வா. ம் வர இருங்க. கண்டிப்பா சித்தி ஏதாவது ஒரு பிளான போட்டிருப்பாங்க. என்னவா இருக்கும்? எப்படி? ம். இது என்ன தோசை மாமா? இதுவா? லவ்வர்ஸ் ஸ்பெஷல் தோசை.
எப்படியாவது சித்தி பிளானை உடைக்கணுமே. காதலடா பண்றீங்க, காதல் மொத்தமா கல்லறை கட்டுறாருங்க. இன்னொரு வாட்டி பண்ணுவோம். வனஜா எதுக்கு மிஸ்ட் கால் கொடுக்குறா? யாரு? நான் தான் அருண். கொஞ்சம் கதவு திறக்கறியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அருண், எதுக்காக இந்த மிட் நைட்ல வந்து கதவை தட்டிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், கிளம்பு. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பவே பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ப்ரோக்கு தேவையானதெல்லாம் கவனிச்சுக்க சொல்லி அம்மா கூட தானே சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்ப என்னடானா கிச்சன்ல பார்வதி ப்ரோக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கா. நீ என்னடானா இங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்க. வாட்? எனக்கு இப்போ சூட தோசை வேணும். ஹாட் பாக்ஸ்ல தோசை ரெடியா இருக்கு, போட்டு சாப்பிடுங்க. என்னது? ஹாட் பாக்ஸில் இருக்கிறதுலாம் எனக்கு வேண்டாம். ஹாட் பாக்ஸ்ல இருக்கிறது வேண்டான்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே கிச்சன்ல பார்வதி ப்ரோக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறத சித்தி பார்த்துட்டாங்க. எப்படி அந்த விஷயத்த போய் அம்மா கிட்ட சொல்லுவாங்க? அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா மாட்ட போறது நீதான். நீ அம்மா கிட்ட மாட்டிக்காம இருக்கணும்னா இப்பவே கிச்சனுக்கு கிளம்பி போய் ப்ரோக்கு தோசை சுட்டு கொடுக்கற மாதிரி நடிச்சுக்க. அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்க. ஏதோ என்னால முடிஞ்சது, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ சொல்றது கரெக்ட் தான் அருண். நான் இப்பவே போறேன். சித்தி, உங்க பிளான் என்னன்னு நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி காயும் நகர்த்தியாச்சு. இனி நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. டாட். போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். போதும். அட, இன்னொரு தோசை வாங்கிக்கோங்க மாமா, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. உன்னை பார்த்ததும் எனக்கு பசி எல்லாம் பறந்து போச்சு. நான் இந்த தோசை சாப்பிடுறதே உன் திருப்திக்கு தான். நிஜமா போதும். அதெல்லாம் முடியாது. நீங்க இன்னொரு தோசை சாப்பிட்டாதான் எனக்கு முழு திருப்தியா இருக்கும். சாப்பிடுங்க. இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டா ஒன்னும் ஆயிடாது. என்ன நடக்குதுங்க? முதல்ல நான் நடந்தேன், அதுக்கப்புறம் இவ வந்து நடந்தா, இப்போ நீ நடந்து வந்திருக்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு. விளையாடாதீங்க ஆதி. நான் தான் ஆதிக்கு தேவையானதெல்லாம் கவனிச்சுக்கணும்னு ஆண்டி சொல்லியிருக்கும் போது நீ எதுக்காக இங்க வந்து தோசை சுட்டுட்டு இருக்க? நான் தான் பார்வதி ஃபோன் பண்ணி வர சொன்னேன்.
எனக்கு பசிக்குது தோசை வேணும்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்டல. நான் பார்வதி கிட்ட கேட்டேன். இப்போ என் பசி போயிடுச்சு. அம்மா என்னம்மா இந்த நேரத்துல போனை கையில வச்சுட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? வனஜா மிஸ்டு கால் கொடுத்துருக்கா. என்ன விஷயம் தெரியலையே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ போ. அம்மா, சித்தி எதுக்குமா இந்த நேரத்துல உங்களுக்கு கால் பண்ண போறாங்க? தூக்க கலக்கத்துல கைப்பட்டு ஃபோன் வந்திருக்குமா? அருண், கைப்பட்டெல்லாம் ஒண்ணு போல அருண். நான் தாப்பா உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்தேன். இந்த நேரம் நீ எதுக்கு எனக்கு மிஸ்டு கால் கொடுத்த? அக்கா, நீங்க கீழே வந்து கிச்சன்ல மட்டும் பாருங்க, அப்புறம் தெரியும் நான் ஏன் கால் பண்ணேன்னு. என்னாச்சு அகிலா? வனஜா என்னமோ சொல்றா. போய் என்னன்னு பாத்துருவோம். வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. பார்வதி உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கறத வனஜா ஆண்டி பார்த்துட்டாங்க. இந்த விஷயத்த அருண் தான் என்கிட்ட சொல்லி வனஜா ஆண்டி அகில ஆண்டி கிட்ட போட்டு கொடுத்துட்டா நீ தான் அம்மா கிட்ட மாட்டிப்ப. அதனால ஆதிக்கு தோசை சுட்டு கொடுத்து அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோன்னு சொன்னாரு. அதனால நான் இப்ப உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க. ம். வனஜா ஆண்டி எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. அவங்க பார்த்துட்டா நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. பார்வதி, நீ இங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. நான் தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி இங்க நிக்கிறேன், சரியா? சரி போ. ஓகே. அப்பா, எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.